ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணையோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் துணையோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக மிக அருமைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதங்கள். எப்போவுமே இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு அர்த்தம். தக்ஷாயண புண்ணிய காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த 6 மாதம் அப்படிங்கும்போது, இந்த தை மாதம், அதாவது மகர ராசியில் இந்த சூரிய பகவான் நுழையும் போதே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ரொம்ப விசேஷம். பொங்கல் இந்த தை மாதம் 1னாலே டக்குன்னு பொங்கல் தான் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தபடியாக மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்தபடியாக உழவர் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா 2 விதமான வழி இருக்குது. என்னென்னா, திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா மார்கழி மாதம் திருமணம் பண்ண மாட்டேன். அதனால் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். 2வது, நெற்கதிர்கள் ஆடி மாதத்துலேருந்து எல்லாம் விளைச்சி பெரிய லெவலில் இருக்கும். இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, வரப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த வரப்பு மறைஞ்சிருக்கும். அது அந்த வேலை செய்கிறவாளுக்கு தான் கரெக்டாக தெரியும். அழகாக விளக்கிட்டு போவாங்க அந்த வரப்பில். அந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் கடைசியிலேயே சூட்டடி அடித்து அந்த இதெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் பண்ணினா பளிச்சுன்னு இருக்கும் அந்த வரப்பு. அப்போ அந்த வழி பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை வந்தோடனே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. இந்த உத்தராயணம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தேவர்கள் எல்லாருமே பகல் பொழுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக பகல் பொழுதில் எல்லாருமே முழிச்சுட்டு இருப்போம். வயசானவர்கள் தான் தூங்குவாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தேவர்கள் விழித்திருக்கும் காலம் அப்படிங்கிறனால இந்த காலத்தில் நம்ம நல்லதெல்லாம் பண்ண அதுக்கு உண்டான ஒரு ரெமெடி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்லது நடக்கும். அடுத்தபடி அந்த சூரிய பகவான் இது வரைக்கும் தெற்குன்னு அங்கே பயணம் பண்ணிட்டு இருந்திருக்க, தெற்கு திசையை பார்த்து. இப்போ அப்படியே வடக்கு திசையை பார்த்து வருவார். இந்த ரதசப்தமி அப்படின்னு ஒரு நாள் வரும் தை மாதம். இந்த ரதசப்தமியில் சூரிய பகவானோட அந்த ரதம், தேர் சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படியே வடக்கு நோக்கி நகரும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த ரதசப்தமி அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி கண்டிப்பாக சூரியனோட நிலை மாறும். எப்படின்னா, இது வரைக்கும் தெற்க இந்த சூரிய பகவான் அப்படியே வடக்கு திசையை நோக்கி நகர்வார். அப்போ தேவர்களோட சாம்ராஜ்யம் அதிகமாகுது. அதேமாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளர்களின் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் திருமணம், சிவபெருமான் திருமணம், சாஸ்தா திருமணம், இப்படி ஏகப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி இந்த சித்திரை மாதம் வரும்போது பாருங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக மதுரையில் நடக்கும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இன்னொரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்போ தான் அரங்கேறியது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அடிபட்டு கிடக்கார், அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த ரத்தமெல்லாம் குருதியெல்லாம் வழிஞ்சு அப்படியே இந்த பூமியில் போகணும், அப்போ தான் என்னோட பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அவரே விரும்பி அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். பீஷ்மர் பிதாமகர், பீஷ்மாச்சாரியார்னு சொல்கிறது. அந்த பிதாமகரே அந்த தண்டனையை அனுபவிக்கிறார். அவருக்கு கேட்குறார், எனக்கு உன்னோட திவ்ய தரிசனம் கிடைக்கணும் கிருஷ்ணா அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் அப்போ சொல்கிறார், ஒன்றும் இல்லை, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேற போகிறது, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ காதார கேளு, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறார். உடனே வியாச பகவான் சொல்ல அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேறது ரொம்ப அற்புதம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு விசேஷம். அது எல்லாரும் சொல்ல ரொம்ப ரொம்ப நல்லது, பாக்கியங்கள் கிடைக்கும். நல்லபடியான அந்த பகவான் கிருஷ்ணனோட, அதாவது பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் இந்த இது நடந்தது, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அடுத்தபடியாக இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷம். அதாவது எந்த அமாவாசையிலையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா ஒரு 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னென்னா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. மகாலயங்கிறது பெருசு. அப்போ இந்த தை அமாவாசையில் எல்லாரும் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அப்பா அம்மா இல்லாதவ, சரி, அது முக்கியமாக அப்பா இல்லாதவ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்தபடியாக வர்றது சிவராத்திரி. எப்போவுமே பாருங்கள், பெருமாளுக்கு உகந்தது வைகுண்ட ஏகாதசி தட்சிணாயன புண்ணியாலத்தில் வரும். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அது பார்த்திங்கன்னா உத்தராயணத்தில் வரும் அந்த சிவராத்திரி வருது. அடுத்தபடியாக பங்குனி உத்திரம்,
கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு முருகப்பெருமானோட இது சாஸ்தா கல்யாணம், சிவபெருமான் கல்யாணம் எல்லாம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். அடுத்தபடியாக இந்த சித்திரைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாமே சித்திரை விஷு, அடுத்தபடியாக வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், இது எல்லாமே வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்றது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு விசேஷங்களும் நடக்கும். அதே சமயம் நமக்கு இந்த 6 மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். இனிமேல் நாங்கள் பண்ணுறதெல்லாம் நிறைய உங்களுக்கு புதுசு புதுசாக வரும். ஒவ்வொரு விஷயமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலையே சுவாமி. இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள். இந்த எப்படி நடக்கும் கிரகங்களோட அமைப்பப்படி கோச்சார பலன்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, சுய ஜாதகம், அதை பார்த்தா தான் நமக்கு வந்து உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள், அது எப்படிப்பட்ட தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அருமையான இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு. என்னென்னா, உத்தராயண புண்ணிய காலத்தில் 6 மாதங்கள் உங்களுக்கு தெரியும். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதங்களும் எப்படிப்பட்ட மாதங்களாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே இந்த மகர ராசி அன்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் கூட உழைக்கணும். உழைச்சி, அதாவது கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனாலும் உழைச்சி சம்பாதிக்கணும். இறுதி மூச்சு வரைக்கும் உழைக்கணும். சும்மா வீட்டில் உட்காரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவங்களோட ராசிநாதன் சனீஸ்வர பகவான். உழைக்கணும், உழைச்சி சம்பாதிச்சு அதில் சாப்பிடணும் அப்படின்னு தான். அது பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல தை மாதம் உங்கள் ஜென்ம ராசி மகரம், அதில் தான் வந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. கொடுத்து வைத்தவர்கள் ஒன்று, ஆனால் என்ன கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், பொறுமையாக போகணும். தை பிறந்தால் வழிபிறக்கும் தங்கமே தங்கம் அப்படின்னாலும், இந்த தை பிறந்து வழி பிறந்தாலும் நீங்கள் பொறுமையை காக்க வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. முதல்ல வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களோட வாழ்க்கை துணை, அதேமாரி வாகன பயணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படி இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேகமாக போகிறது அதெல்லாம் வந்து அதுக்காக ரொம்ப ஸ்லோவாகவும் போகக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, டேய் நீ வண்டி ஓட்டுறதுக்கு இந்த டயரை தள்ளிகிட்டே போகலான்டாம்பாங்க. அந்த மாதிரியும் ஓட்ட வேண்டாம், மீடியமாக போங்க. அதுமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா நிதானமாக சூதனமாக நடந்துக்கணும். எல்லாரையும் எப்படி அனுசரித்து போகணுங்கிறத கற்றுக்கணும். அதில் அப்படி தான் நடக்கணும். முக்கியமாக குடும்பத்தில், ஏன்னா என்றைக்குமே குடும்பம் சுவையாக இருந்தால் தான் ஆஃபீஸில் வேலை சுமையாக இருக்காது. போனோமா ஜல்லுன்னு அழகாக வேலை செய்யணும். அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போங்க. தேவையில்லாத குழப்பம்லாம் வேண்டாம். சாதாரண மகர ராசி அன்பர்களுக்கு கேட்க வேண்டாம், சொல்லவும் வேண்டாம். ஏன்னா இந்த நெளிவு சுழிவுகளை சரியாக மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் தான். எந்த இடத்துல எப்படி பக்குவமாக அப்படி இந்த மீன் இப்படி 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 போகும்போது அதுமாரி உங்களுக்கு எப்படி பக்குவம் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக வரக்கூடிய மாசி மாதம், மாசி அப்படிங்கும்போதே உங்களுக்கு சூப்பரான ஒரு மாதம். உங்களோட முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடிய, வருமானம் அதிகமாக வரும். நீங்கள் எப்போல்லாம் யார்கிட்டெல்லாம் காசு கொடுத்தாலோ அதெல்லாம் திரும்பி வரும். இப்போ நீங்களே மறந்து போயிருப்பீங்க லிஸ்ட்டில் நோட் பண்ணாமல், அதெல்லாம் வரும் இப்போ. அதேமாரி கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில சந்தோஷமான செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இந்த மாதத்தை நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திருப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த விதமான திருப்பங்கிறது நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம், கரெக்டாக? அப்போ இது வந்து மகர ராசி என்பவர்களுக்கு நான் சொல்கிறது. இப்போ இதே மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 பேரும் இருக்கு. இப்போ 3 பேருக்கும் கொஞ்சம் கிரக அமைப்புகள்லாம் மாறும். அப்போ சுய ஜாதகம் பார்க்கணும். இருந்தாலும் இது பொதுவான பலன். கண்டிப்பாக உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக
பங்குனி மாதம் அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய மாதம். ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் ஒன்று, மறைவு ஸ்தானங்களில் ஒன்று, அரைமறைவுன்னு சொல்லலாம் 3ஆம் இடம். தொடர்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். தொடர்புகள் அதுமாதிரி இந்த ஐடி துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா ஒர்க் பண்ணுவள், அதுக்குண்டான உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு வருமானம் இரட்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள், அதன் மூலமாக கடன் சுமை குறையும். இந்த நேரத்தில் உடன் பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக இந்த சகோதரன் இளைய உடன் பிறப்புகள், தம்பி தங்கை, இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதாங்க மெயின். மனுஷங்களுக்கு பணங்காசு வேணும், அதே சமயம் ஆரோக்கியமும் வேணும். ஆரோக்கியமே இல்லாமல் இப்போ கோடிக்கணக்கில் இருக்கான், பணம் வச்சுருக்கான், அவன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் படுத்தபடிக்கையாக இருக்கான், டெய்லி 1 லட்ச ரூபாய் ஆகுது. அப்போ அவனுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? வர்ற வட்டியை அப்படியே ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறதுக்கு சரியாக போச்சு. அப்புறம் அதில் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், கவலையே விடணும், ரொம்ப நன்னா இருக்கும். அடுத்தபடியாக வரக்கூடிய சித்திரை மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதம். இந்த மாதம் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு 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 மாற்றம். எப்படின்னா இந்த வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. கிரகப்பிரவேசம் நிகழ்த்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இதெல்லாம் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பில்டர்ஸ் அப்படியே சாவியை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க. புது வீட்டுக்குள்ளே தான் போவீங்க. அவன் வாடகை வீட்டில் இருக்கிறவா வேறு நல்ல வாடகை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா தாராளமாக போயிடலாம். அற்புதமான ஒரு மாற்றங்கள். அதேமாதிரி உறவினர்கள் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, நீங்களும் உறவினர்கள் வீட்டுக்கு சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. அதெல்லாம் பெரிய பாக்கியம். அதேமாரி ஆன்மீக பயணங்கள், இன்ப சுற்றுலா இதெல்லாம் செல்றதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அடுத்தபடியாக வரக்கூடிய வைகாசி மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் டென்ஷன் அதிகறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். குழந்தைகள் இன்னும் படிக்கிற குழந்தைகள் அப்படின்னா ஒரு சாதனை பண்ணி ஒரு ஷீல்டு வாங்கிட்டு வந்து காமிப்பார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி திருமண யோகம் காத்துக்கிட்டு இருக்கிற உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல வரணமையும், நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு திருப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம்தான் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க, டென்ஷன் இல்லாமல், வேலை பளு இல்லை, நிம்மதியாக இருப்பீங்க. ஆமாம், எல்லாம் அக்கௌண்டிங் இயர்லாம் முடிஞ்சு போச்சு, மார்ச்சோட க்ளோஸ், ஏப்ரல் இதில் எல்லாம் சரி பண்ணிவிடுவீங்க. ஸோ மே மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. அதுக்கு அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொறுமையாக வேலை செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம். ஆனி மாதம், ஆனி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், எனக்கே சந்தோஷமாக இருக்குது. அற்புதமான மாதம், சூப்பர்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைருண ரோகஸ்தானத்துக்கு சூரிய பகவான் வந்துடுறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது அதுவும் உபஜயஸ்தானங்களில் ஒன்று. ஆனி மாதம் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதுவும் குடும்பத்தில் சந்தோஷம், திருமண பாக்கியம், சந்தோஷமாக திருமணத்துக்கு போயிட்டு வருவீங்க. குழந்தைக்கோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தைகளோ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நிச்சயமாயிடும். கல்யாணத்துக்காக ஜாலியாக ஒரு எங்கே போய் கல்யாணம் நிச்சயம் பண்ணுறீங்களோ அங்கே அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு ஜாலியாக போயிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் சந்தோஷமாக வருவீங்க. உத்தியோகத்தில் ஒரு மாற்றம், உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத வேலைகளெல்லாம் நீங்கள் செய்யலாம். அற்புதம், தைரியமாக செய்வேன், இதை என்னால் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறனால பின்னி பெடல் எடுப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம், சொல்லவே வேண்டாம், ரொம்ப அற்புதம். சரி, இந்த 6 மாதங்களும் ரொம்ப நல்லபடியாக போகணும் அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க. சில பேர் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு இவங்க போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு இவங்க போகக்கூடாது. தயவுசெய்து என்னோட இதில் மாறுபட்ட கருத்து என்னென்னா, எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது தான் பண்ணும். சில கிரகங்கள் பாடம் சொல்லும். இப்போ சனி பகவான் 7.5 இருந்தால்
கஷ்டமான ஜீவனம் அப்படின்னு சொல்லுவா, கஷ்டங்கள் அப்படின்னு. சில பேருக்கு அதுவே ஒர்க் அவுட் ஆகும். இன்ஃபேக்ட் எனக்கு தான் 7.5 ஆரம்பிக்கும்போது தான் திருமணமே ஆச்சு, குழந்தை பாக்கியமும் கிடைச்சிது. ஸோ சில பேருக்கு நல்லது பண்ணுவாங்க. அப்போ அந்த கிரகத்தை நீங்கள் வேண்டான்னு சொல்ல முடியுமா, இல்லை வேணும்னு சொல்ல முடியுமா, என்ன பண்ணுவீங்க? அதுமாரி தெய்வங்கள் என்றைக்குமே கைவிடாது. முக்கியமாக இஷ்ட தெய்வம், குலதெய்வம். குலதெய்வத்தை மறக்கவே விடாது. அப்போ இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, அந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது, சில பேர் பழனி கோயிலுக்கு நான் போனால் அவ்வளோதான், திருப்பதி போனால் அவ்வளோதான், திருநள்ளாறு போனால் அவ்வளோதான். தயவு செய்து அந்த மூட நம்பிக்கையை அப்படியே ஒதுக்கிடுங்க. பிரச்சனைகள் இல்லாத ஒரு மனிதன் யாரை நீங்கள் கை காமிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர், மேஷம் முதல் மீனம் வரை, சார் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சார், நான் இந்த கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு சொல்லிட்டாங்க மிக பிரபலமான ஜோசியர்ஸ்லாம், அதனால் நான் போக மாட்டேன், நான் நிம்மதியாக இருக்கேன் சார், இப்போ சூப்பராக இருக்கேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். அதனால் தெய்வத்தை வழிபட நீங்கள் போகலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தா தான் இந்த கோயிலுக்கு பரிகாரம் செய்யணும், அந்த கோயிலுக்கு பரிகாரம் செய்யணுங்கிறது. மற்றபடி தரிசனம் செய்ய எந்த கோவிலுக்கும் தாராளமாக எவரும் செல்லலாம். சரி, இந்த திருநள்ளாரை போயிட்டு தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அம்பாலை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அங்கே சனீஸ்வர பகவான் திருமூர்த்தியாக அற்புதமாக இருக்கார். சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இந்த 6 மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே அற்புதமாக நடக்கும். உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரம், குடும்பம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஆக இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் திருநள்ளாறு சென்று வருவது, அல்லது முடியாத பட்சத்தில் அருகில் உள்ள நவ கிரகங்களில் உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு போனையில் கண்டிப்பாக நவகிரகம் இருக்கும். சிவபெருமான் கோயிலில் நவகிரகம் இல்லை அப்படின்னாக்க மதுரையில் வண்டியூர் பக்கத்தில் இருக்கிற முக்தீஸ்வரர் அந்த மாதிரி சில கோயில்களில் தான் கிடையாது. மற்றபடி நவகிரகம் உண்டு. நவகிரகம் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு போங்கோ, சிவனையும் அம்பாலையும் வழிபாடு பண்ணுங்கோ, சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. ஆக இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒரு முறை திருநள்ளாறு அல்லது அருகில் உள்ள சிவாலயத்தில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்ய அற்புதமான 6 மாதங்களாக இந்த உத்தராயண புண்ணிய காலம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.